டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ளின்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கான்செப்டை கன்வே பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இது முக்கியமாக இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியான கான்செப்ட் தான். இது வந்து மெயினாக யாருக்கு அப்படின்னா, சுத்தமாக தெரியாமல் நிறைய ஆப்சென்ட் ஆனவங்க, அந்த கிளாஸ் கவனிக்காமல் அப்படிலாம் சுற்றிட்டு இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்காக தான் இது பண்ணுறேனே. நீங்கள் கொஞ்சம் படிக்கிறீங்க, நிறையா படிக்கிறீங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதில் நிறையா கோ த்ரூ பண்ணிடுங்க. இது வேணால் ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தான், ஏன்னா இது தியரி. சரி, இப்போது ஃப்ளின்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, ஃப்ளின்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது ப்ராசஸர் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸரோட ஆர்க்கிடெக்சர், அதாவது வீடு கட்டணும்னா அதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஓகேவா? அதாவது ப்ராசஸரோட ஆர்க்கிடெக்சரை கிளாஸிஃபை பண்ணுறாரு. அது மாதிரி நிறைய ஆர்க்கிடெக்சர் இருக்குது. அதெல்லாம் குரூப் குரூப்பாக பிரிக்கிறாரு. அப்படி பிரிக்கும்போது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ப்ராசஸர், இது கூட மெமரி, இங்கே ஒரு ரேம் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்படி ரேம் இருந்தால் இது என்ன பண்ணுன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டா, இது 2 தான் பாஸ் ஆகும். அதாவது என்னென்னா, டேட்டா அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா என்னது, இமேஜு, வீடியோ ஏதோ ஒன்று. அந்த டேட்டா வந்து மெமரிலேருந்து ப்ராசஸருக்கு போகும், வரும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த டேட்டாவை என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு வரும். ஸோ மெயினாக இந்த 2 தான். ப்ராசஸர், மெமரி, ரேம் இருக்குன்னா இதுக்கு நடுவில் 2 விஷயம் போகும். ஒன்று டேட்டா ஸ்ட்ரீம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இதுதான். ஓகே, இங்கேயே இருக்கா, சிபியு இருக்குது, மெயின் மெமரி இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம், டேட்டா ஸ்ட்ரீம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்க்கிடெக்சரை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதான் ப்ராசஸரோடது. அது என்ன அப்படின்னா, இந்த 4 தான். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டா ஸ்ட்ரீம். ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், சிங்கிள் டேட்டா ஸ்ட்ரீம். அந்த மாதிரி இந்த 4 காம்பினேஷன்ஸில் வரும். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், சிங்கிள் டேட்டா ஸ்ட்ரீம் இது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற ப்ராசஸர், ஆர்க்கிடெக்சரோட ப்ராசஸர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கும், ஒரு டேட்டாவை ஒர்க் பண்ணும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்த டேட்டா. அந்த மாதிரி அந்த ப்ராசஸர் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டேட்டா அப்படின்னு சீக்வன்ஸாக ஒர்க் பண்ணும். அது பேர் யூனி ப்ராசஸர். இதெல்லாம் ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிகினிங்கில் இருந்தது. இப்போ அடுத்தது சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்றாங்க. இது எப்படின்னா, இந்த பைப்லைன் வெக்டர் ப்ராசஸ் அப்படின்வாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு ஆனால் நிறைய டேட்டாக்கு இது ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் இதை வச்சு ஒர்க் பண்ணும். எக்ஸாம்பிளாக சொல்லலாம், இந்த ஹபிள் டெலஸ்கோப்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் டேட்டா பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டேட்டா. ஸோ இது வந்து அந்த மாதிரி பர்பஸுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் சிங்கிள் டேட்டா. ஒரு டேட்டா அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி நெசசிட்டி அந்த மாதிரி வரல, ப்ராக்டிக்கலாகவும் இல்லை. அதுக்கு அடுத்தது மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன், மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரீம். இதுதான் நம்ம மல்டி ப்ராசஸர், மல்டி கோர், மல்டி கம்ப்யூட்டர் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லாமே இந்த கிளாசிஃபிகேஷனில் வரும். ஸோ இதுதான் இந்த ஃப்ளின்ஸ் கிளாசிஃபிகேஷன். இப்போ இதை ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம், டேட்டா ஸ்ட்ரீம். டேட்டானா இப்போ இது நடுவில் ப்ராசஸிங், சிபியு இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, சிபியு, அதுக்கப்புறம் மெமரி இங்கேருந்து தான் வரும். இது கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா அந்த ஏஎல்யூ கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ப்ராசஸர், இது மெமரி, இதுலேருந்து டேட்டா வருது, இது இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி. ஸோ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், சிங்கிள் டேட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், சிங்கிள் மல்டிபிள்னா இது சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், டேட்டா வந்து நிறையா இருக்கும். அதானா? ஓகே. ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய டேட்டா. ஓகே. அடுத்தது என்ன, மல்டிபிள் டேட்டா, சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனா? ஆமாம், மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே ஒரு டேட்டாவில், இதுதான் இல்லைன்னா. அடுத்தது மல்டிபிள், நிறைய டேட்டா, நிறைய மெமரி, நிறைய டேட்டா, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இவ்வளோ தான் என்ன சொல்கிறது, அதனால் ஃப்ளின்ஸ் கிளாசிஃபிகேஷன். இதை ஆனால் உண்மையாக இதை கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஃப்ளின்ஸ் கிளாசிஃபிகேஷன்.
இத சம் டயகிராமு, அந்த சப் ஹெட்டிங்கு, அது ஒண்ணொண்ணுத்துக்குள்ள இருக்கிற கான்செப்ட். இது ஒரு 2 தடவ ரீட் பண்ணாலே இதில இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஜென்ரலா இதே தான் தமிழ்ல சொன்னத இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு. ஓகே. ஓகே. தேங்க் யூ.